எல்லாருக்கும் ஹாப்பி மண்டேங்க. ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிஸ்காய் தூங்கி எழுந்திரிச்சிங்களா? அல்லது ஐயோ மண்டே வந்துருச்சுடா, இந்த 7 நாள் 6 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே லேசியாக எழுந்திரிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா பிரிஸ்காக எழுந்திரிச்சிருப்பாங்க. ஐயோ வேலைக்கு ஓடணும்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிருப்பாங்க. எப்படி தான் எழுந்திரிச்சாலும் நம்ம ஒர்க்கை நாம் தானே பார்த்தாகணும். ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஓகே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ வந்து லன்ச் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி ஆக போகுது. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க, மிச்சம் மீதி. அதுதான் மண்டே லன்ச். எல்லார் வீட்லேயுமே சண்டே என்ன செய்கிறாங்களோ மிச்சம் மீதி அதுதான் மண்டேவாக இருக்கும். ஈவினிங் மேலே தான் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்க. ஸ்கூலுக்கு குட்டீஸ்க்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த மிச்சம் மீதி எல்லாம் இருக்குல்ல சண்டே செஞ்சது, அதெல்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு அது எப்படியாவது காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. கரெக்டாக மை டியர் சிஸ்டர்ஸ்? ஓகே, ஏன்னா ஃபுட்டு வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு சாப்பாடு, அப்புறம் என்ன பொடி, பொட்டுக்கடல பொடி, அப்புறம் நேற்று செஞ்ச அந்த நண்டுஸ் இருக்குல்ல, நண்டுஸ் அது வந்து மிச்சம் மீதி இருந்தது. அதை நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு ரசம், ஒரு தயிர். இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டு சமையல், நம்ம வீட்டு சமையல் என்னன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.